வந்துட்டேன்டா ஷேடோ விஷயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சைக்கோ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேத்துக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதாவது இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டோரி அதில் கண்டினியூ ஆச்சு. 2 எபிசோடு அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அது இனிமேல் இன்ஸ்டாகிராமில் வர்றது நான் வந்து யூடியூப்லேயே போடுறேன். பட் இது நாட் எஃப்எஃப். இது ஒரு மூவியாக ஒரு ஒன் ஷாட்டாகவே நான் சீக்கிரமாக ஒரு நல்ல ஸ்டோரியாக உங்களுக்கு நான் கொடுத்து முடிக்கிறேன். அதே மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி வேறு, இந்த ஸ்டோரி வேறு, பட் நல்லாயிருக்கும் போக்களே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அன்ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னலே புதுசாக என்ன பார்க்கறதுக்காக நீங்கள் வந்திருக்க? என்ன விஷயம்? இல்லை, நான் கொஞ்ச நாளாக உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாரை நோட் பண்ணிகிட்ருக்கா? அதான் நீயும் சங்குக்கும். ஏன்னா நானும் சங்குக்கும்? இல்லைடா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏன் அப்படி கேட்குறா? இல்லை, சங்குக்கு எப்போ பார்த்தாலும் ஒன்று ரொம்ப ரூடாக சைக்கோத்தனமாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான். அவன் சரியில்லை. நீ எவ்வளோ நல்லவன். அவன்கிட்ட நீ பயந்துருக்கியா? அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி வச்சிட்ருக்கானா? வேணும்னா சொல்ல, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். அவன் உனக்கு வேணாண்டா. இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீ அவன் கூட இருக்காத. ஏன்னா காலேஜில் ஒவ்வொரு டைமும் உன்னை அப்படி பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயினாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. புரியல. சங்கு கொன்ன காலேஜ்லேயே வச்சு அடிச்சிருக்கான். அவனுக்கு பயந்துட்டு நீயும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது எனக்கு புரியுது. அதனால தான் சொல்கிறேன், அவன் உனக்கு வேணாம். அதனால நான் அவன்கிட்ட வரணுன்றியா? நீ என்ன பேசிகிட்ருக்க? சங்கு கொன்னும் அவ்வளோ கெட்டவெல்லாம் கிடையாது. நீ பார்க்குறது வேறு சைடு. என்ன சைடு? இப்படியா ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க? பைத்திய கருத்தனமாக இருக்குது. அடித்து லவ்வா? அது எப்படி லவ் பண்ண பையனை அடிக்க மனசு வரும்? இப்போ ரூம் டோர் ஒன்று ஓப்பன் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே செம்ம காண்டோட வந்து நம்ம டேங்கோட கழுத்தை தான் பிடிக்கிறான். டேங் வந்து ஒரு சிங்கிள் சோஃபாவில் தான் அப்படியே உட்காந்துருப்பான். ஏன்னாச்சு ஜங்குக்கு? எதுக்காண்டி இப்படி பண்ணிகிட்ருக்கா? என்னோட ஹெட்ஃபோனுங்க அதை தூக்கி எதுக்காண்டி ஒழிச்சு வச்சுருக்கா? பாத்தியா, நான் அப்போவே சொன்னேன், ஒரு ஹெட்ஃபோனுக்காண்டி இப்படி உன் கழுத்தை பிடிச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அங்கிட்ட அங்கேயே தான் பார்த்துட்டே இருக்கான். சரி அவங்க அப்படியே டேர்ன் பண்ணி அங்கே லீயை தான் பார்க்குறான். அப்படியே லைட்டாக லீயை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கோட நெக்கை அப்படியே பேக் சைடில் அப்படியே பிடிச்ச அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் தான் இழுக்கிறான். என்ன, நான் தான் ஒழிச்சு வச்சா கோவப்படுவியா? பாட்டுக்கோ, அதுக்காண்டிலாம் ஹெட்ஃபோன் எல்லாம் தர முடியாது. எனக்கு அது வேணும். அதை என்கிட்ட இப்போ கூட இது கேட்கல. ஹெட்ஃபோன் அதெல்லாம் முடியாது. நீ இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட தானே இருக்கிறேன்னு சொன்னா, அப்புறம் இதுக்காண்டி ஹெட்ஃபோன் உனக்கு? எனக்கு தேவைப்படுத்த ஒழுங்கு முடியாது கொடுத்தே ஆகும். என்ன வெறியேத்தாத. கிளம்பி இங்கே இருந்தப்போ அவங்ககிட்ட நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு அப்படியே எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே அவன் கால் மேலே கால் போட்டு அங்கே லீயை தான் அப்படியே பார்க்குறான். ஏன்னா எனக்கா என் ஜங்குக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும். எந்த அளவுக்கு அவன் என்னோட சாஃப்ட்னஸை லவ் பண்ணுறானோ அந்த அளவுக்கு நான் அவனோட ரகடை லவ் பண்ணுறேன். 2 பேருக்கும் பிடிச்சி தான் இந்த லைஃப்பை நாங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். உனக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் வேணாம். எனக்கு பிடிச்சி போய் தான் இருக்கேன். அந்தளவுக்கு என் மேலே இறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இங்கேருந்து கிளம்பி போகலாம். அக்கறைப்பட்டதுக்கா ரொம்ப தேங்க்ஸ். அது நீ நைட் டைம் வந்து சொன்னதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோம்ல ஜங்குக்கு நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னா. ஸோ ப்ளீஸ்லி இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறேன். சரி அவங்க வந்து அப்படியே அவன் இடத்த விட்டு கிளம்பி கிச்சன் சைடு போயிடுறான். சரி போன அடுத்த செகண்ட் அங்கே ஜங்குக் தான் இப்போ கரெக்டாக லீ முன்னாடி வந்து நிற்கிறான். சீனியர், நீங்கள் நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சோம் எதுக்கா நீங்கள் வந்திருக்கா? அதுவும் என் ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கா என்னை பற்றி சொல்லி அவனுங்கிட்ட இழுக்க பார்க்குறியா? அப்படி இல்லை, பேசுனதை நான் அதை கேட்டேன்டா. அப்புறம் என்ன, என் ஆளை மடக்கிறதுக்கு என் வீட்டுக்கே வந்தா
நான் இருக்கிறப்ப எவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். அது வந்து சீனியர், நான் 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 வந்து வேணும்னு பண்ணல. எனக்கு என்னோட வீட்டுக்கு போகணும். இவ்வளோ பயம் இருக்குதுல, எதுக்காண்டி இங்கே வந்தா? உனக்கு அவங்கள பிறந்த ஒரு கண்ணுல அப்படிலாம் இல்லை. உங்கள் ஆளுன்னு தெரிஞ்ச நான் கேட்டேன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்கிட்ட சமாளிக்கிறியா? உங்களுக்கு இந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் அப்படியே கத்தலான்னு போகிறப்போ ஜவுக்கு அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிடுறான். அடிக்கிறப்போ உன்னோட வாயில் அந்த சத்தம் வந்துச்சு. இன்னும் கூட கொஞ்சம் அடிப்பேன். அமைதியாக அடிவாங்க. அவன் அப்படியே முழுங்கிட்டே இருக்கான். நீ திறந்த மாட்டா. இப்போ நான் உயிரோடு வர்றேன். கிளம்பி வீட்டுக்கு போயிடும். நாளைக்கு காலேஜ் வா. எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு அடிக்கிறேன். இப்போ இந்த இடத்த அப்படி கிளம்பி போயிடும். அவன் கையை எடுத்து அடுத்த செகண்ட் அவன் குடுன்னு ஓடி போயிடுறான். என்ன ஜங்கு, அவனை அடிச்சியா? நானா? அப்பெல்லாம் அவனை அடிக்கல. டே, நம்ம இருக்கிறது ஒரே வீடு. என்ன பேசினாலும் கரெக்டாகவே கேட்கும். நான் ஒன்றும் காது கேட்காதவன் கிடையாது. அதான் கேட்டுச்சுல, அப்புறம் இது கொஸ்டின் கேட்குறேன். ஏன் நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியோங் தான் அப்படியே ஜங்குக்கு தள்ளி விடுறான். அவன் அப்படியே போய் சோஃபாவில் தான் ஏறி உட்காடுறான். நம்ம டியோங்கும் அப்படியே ஜங்குக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். பாத்தியா, இந்த டியோங்க்கு இருக்கிற மவுஸா லைனில் வந்து நிற்கிறாங்க. வீடு வரையில தைரியமாக வந்து பேசுகிறாங்க ஜங்குக்கு. இப்படியே ஓவராக என் மேலே கோவப்பட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க போல். அந்த அளவுக்கு இருக்குது ஓவர் கோவம். டியோங்க்கு பிடிக்காது. ஸோ அவங்க ஜங்குக்கு வந்து அப்படி அவங்களோட ஷர்ட் அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறான். யாருக்கு? உனக்கு பிடிக்காதா? அப்படி இதுக்கான துரத்தி நீ என்ன லவ் பண்ண? நான் தானே போனேன். அப்போ அதெல்லாம் கேட்கக்கூடாது. என்னோட ரகடை பார்த்து நான் லவ் பண்ணா? இல்லைன்னு சொல்லலையே, பிடிக்கும் தான். அதுக்கு நீ அடிப்பியா? அடிக்கல கூடாதுப்பா. எதை அடிக்கிறது சொல்கிறேன்? கன்னத்தில் அது லெஃப்ட் கன்னத்தில் கொடுத்துட்டா, ரைட் கன்னத்தில் நெக்கு பிடிச்ச நெரிப்பா கடிக்க சொல்லலை. வேற என்ன சொன்னா? சின்ன அதுக்கப்புறம் கை அது வந்து இன்னும் ஒன்று இருக்கு. அப்படியா? என்ன இருக்கு? அதாவது நெக்கு கீழே அடிச்ச 7 சொல்லிட்டேன். இப்போ நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் பண்ணலான்னு போகிறப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே போச்சு. நம்ம ஜாங்க அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜாங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டே வெட்ரா, ஃபோன் அடிக்குதா? ஜங்குக் வெட்டா, ஜங்குக் அப்படி எடுத்துக்கலாம்டா. ஐயோ, யாராச்சும் இந்த நேரத்தில் எதுக்குடா கால் பண்ணுறாங்க? இதை இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது, விட்ரா அப்படின்னு சொல்ல அவங்க ஜங்குக்கு விடவே இல்லை. சரி அவங்க தான் அப்படியே தள்ளி விட்டுட்டா. ஏமா போய் அப்படியே ஃபோன் பார்க்குறான். என்ன யார்? அது வந்து சொன்னால் நீ கோவப்படக்கூடாது. கோவப்படுறேன்னு தெரியுதுண்ணா, அந்த ஃபோன் காலை எடுக்காத, அப்படியே விட்டுரு. இல்லை ஜங்குக், அவங்க எனக்கு என்றைக்குமே கால் பண்ண மாட்டாங்க. எனக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க இதுக்காண்டி உனக்கு கால் பண்ணோம். அட்டன் பண்ணி கேட்குறேனே. வேண்டாம் ப்ளீஸ், வேண்டான்னு சொன்னேன். ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்ம டோங் தான் அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ, சொல்லுங்கள், என்னாச்சு? கால் பண்ணியிருக்கீங்க? என்னோட பிள்ளைங்க இங்கே தான் இருக்காங்க. எதுக்காண்டி அவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான்? இல்லை ஏதோ ஒர்க்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அதான் படிக்கிற பையனுக்கு என்ன ஒர்க்கு? அதாவது எக்ஸாமுக்காண்டி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருக்கு, அதுக்காண்டி தான்.
அது சரி, என் பையனை நீ ரொம்ப ஓவராக எடுத்து வச்சுருக்க. எல்லாம் அப்படிலாம் அப்படி என்னதான் பண்ண? என் பையன் அப்படி உன் பின்னாடி வந்துட்டே இருக்கான். என்னமோ பண்ணிட்டு போங்க. நாளைக்கு ஒரு என் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு ஜங்குக்கு வரணும். ஆனால் எனக்கு தெரியாது. என் புள்ள அங்கே வந்து நிற்கணும். நீ தான் அவனை கூட்டு வர, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா தான் பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்கயே முறைச்சி பார்த்துட்ருக்கான். என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு சின்ன எங்கள் அம்மா ஒன்று கூட்டு வர சொன்னாங்க. அதான் தெரியுதல்ல, ப்ளீஸ் வாவேன் போகலாம். உங்கள் அம்மா சம்மதம் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்காது, அது உனக்கே நல்லா தெரியும். இங்கே பார்ட்டோம், இதில் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. நான் வரல. உங்கள் அம்மா கிட்ட நான் பேசினதே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கேன். அண்ட் அவங்களுக்கு நான் ஒரு நல்ல பையனாக தெரிஞ்சாதானே உன்னை என்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அண்டையாச்சும் வாடா ப்ளீஸ்டா, ஒரே ஒரு தட்டி. இந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்து நம்ம எந்த ஃபங்க்ஷனும் போக வேணாம். உங்கள் அம்மாவை நான் பார்த்தோன்னே எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. எங்கள் அம்மாவுக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்காது. இப்படி எடுத்தோடனே இப்படி ஓவராக பேசாத ஜங்கு, ப்ளீஸ் வாப்பா. எனக்கு நீ வேணும்ல, உனக்கும் நான் வேணும்ல. ஏன்னா அப்போ என்னை விட்டுட்டு வேறு பையன் உனக்கு ஒன்றுருவேன். அப்புறம் என்னப்பா, வா ப்ளீஸ் ஜங்குக்கு. முடிவு பண்ணிட்டல? பண்ணிட்டேன். என்னமோ பண்ண. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கான். டோங் இப்போ அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான். ஏன்னா எனக்கு நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க டாடி. என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஷர்ட் பட்டனை அப்படியே கலட்டுறான். என்னென்னா சும்மா தான் சொன்னேன், ஓகே சீரியஸாக எடுத்துக்காத. எதாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம், ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வருவாள் அப்போ பார்த்துக்கலாம். அது சரி, நீ கோவப்படாத. உங்கள் அம்மா பார்த்துட்டு அது என் கையில் இல்லை, அவங்க பேசுகிறத வச்சுருக்க. அவங்க என்ன பேசினாலும் கொஞ்சமாச்சும் கோவமாயிரு. அங்கே போய் பார்ட்டி நடக்க போகுது. ஸோ அந்த இடத்துல அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேச வேணாமே. அதுக்காண்டி அவங்க என்ன இன்சல்ட் பண்ணால் பரவாயில்லையா? உன்னை இன்சல்ட் பண்ணால் நானே கோவத்தில் அவங்கக்கிட்ட சண்டை போடுவேன். அது சரி, நீயா சண்டையா? ஏன் என்னோட ஜங்குக்காண்டி நான் சண்டை போட மாட்டேனா? அது சரி. சரி, அவங்க அப்படியே பேசிக்கிட்டே ஜங்குக்கோட ஷர்ட் பட்டன்ஸ் அப்படி எல்லாத்தையும் போட்டு விட்டுடுறான். இதுக்கெல்லாம் நீ கோட்டில் போடாதா, அப்படியே லைட்டாக ஒரே ஒரு பட்டன் ஓப்பனில் இருக்கட்டும், ஒன்று தான். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண வேணாம். எது நல்லா இருக்கு பார்ப்பலாமா? போகலாம். ஸோ நம்ம டோங்க அப்படியே மூவ் பண்ணலான்னு போகிறப்போ ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி இழுத்த. டோங் வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு ஹாஃப் ஹேண்டில் ஒரு ஷர்ட் போட்டிருப்பான். ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அவனோட 2 பட்டன் அப்படியே கழட்டி விட்றான். டே நான் உனக்கு ஒன்று தானே கழட்டினேன், எதுக்கு இப்படி 2? என்னோட பாய் ஃப்ரெண்ட் பார்க்குறதுக்கா அழகாக இருக்கக்கூடாதா? அது இதில் தான் கட்டணுமா? இப்படி போட்டால் க்யூட்டாக இருப்பேன், இப்படி போட்டால் க்யூட்டாக இருப்பேன்னு சொல்கிற மோதால நீ தாண்டா. சரி ரைட், பார்ப்பலாமா? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே காரில் போய் உட்காந்து கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நம்ம அவங்க அப்படியே பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கே அப்படியே பார்த்துட்ருக்கான். இவனுக்கு கோவராம நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்? எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. என்ன நடக்க போதோ? இவ்வளோ இதையும் மீறி நான் அவனை அங்கே கூட்டு போகிறேன். எந்த சண்டையும் இல்லாமல் இருக்கணும் கடவுளே, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுறேன். ரொம்ப வேண்டாதா, கண்டிப்பாக சண்டை நடக்க தான் போகுது. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஏன்டா அப்படி பண்ணுற? அப்படிலாம் பண்ணக்கூடாது ஜங்குக். அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன். ஒன்றா பண்ணிக்கா, யார் வேணாண்ணா. என்னத்தான் சொல்ல. ஆமாம், நானும் இது வரையும் கேட்டதே கிடையாது. உங்கள் அம்மா மேலே ஏன் உனக்கு இவ்வளோ கோவம்? ஏன் படிக்கிறதல்ல? எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அவங்களுக்கு என் மேலே சுத்த பாசமே கிடையாது.
என்னோட தம்பியை மட்டும் அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னை அவ்வளோவா கண்டுக்க மாட்டேன்றாங்க. பாசம் இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? என் சைக்கோ புருஷா, அவங்க காட்டலன்னா என்ன, நான் உனக்கு காட்டுறல, அதனால தானே உனக்கு கூட வச்சுருக்கேன். காட்டலன்னா அப்பயும் வச்சுருப்பேன். டக்குன்னு இப்போ கார் ஸ்டாப் ஆகுது. என்னடா? என்ன சொன்ன இப்போ? என்னடான்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நான் பாசம் இல்லாமல் இருந்தா அதுக்கு முன்னாடி என்ன ஏதோ சொல்லி கூப்பிட்டியே. என்ன சொல்லி கூப்பிட்டா? நான் எதுவும் கூப்பிடலையே. கூப்பிட்டடா, எனக்கு கேட்டுச்சு. இல்லை சும்மாதான். எப்போ ஒன்று சைக்கோன்னு சொல்வேல, அப்படி தான் கூப்பிட்டேன். சைக்கோக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டா? நான் எதுவும் கூப்பிடல ஜோங்க, லேட் ஆச்சா, பா போகலாம் கூப்பிட்டேன்னு சொல்கிறல. நீ முதல் கிளம்பு, லேட் ஆச்சா, அங்கே பாரு. சரி ரொம்ப பதறாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே டேவங்க லைட்டாக ஒரு முறை முடிச்சுட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம டேவங்க அப்படியே டேர்ன் பண்ணி அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. கவனிக்க மாட்டான், பேசோட பிச்சை முச்சலான்னு பார்த்தா அசால்ட்டாக கவனிக்கிறேன்னு. எதுக்கு தான் இப்படி துடிக்கிறியோ? லவ் பண்ணி 3 வருஷம் ஆகுது, இன்னமும் அவன் மேலே உனக்கு அந்த அளவுக்கா ஃபீலிங்ஸ் இருக்கு? சின்ன சின்ன விஷயத்துக்கு இன்னமும் உனக்கு எதுக்கு தான் பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் வந்துட்டுருக்கோ? டேட்டாங்க என்னதான் ஒன்று பண்ணவோ. ஸோ இப்போ அப்படியே 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ வீடு பார்க்க செம்ம பெருசாக இருக்கு. டே ஜங்கு, என்னடா வீடு செம்ம பெருசாக இருக்குதா? அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் என்னவா? நான் இப்போ தானே இப்படி பெருசாக பார்க்குறேன். ஓ, உங்கள் அப்பா என்னடா இப்படி கட்டி வச்சிருக்காரு? எங்கள் அம்மா மேலே இருக்கிற லவ்னால. இவ்வளோ விரைஞ்செல்லாம் காட்டக்கூடாதுப்பா. இவ்வளோ பெரிய இடம் சுற்றி என்னடா உள்ளுக்குள்ளேயே கார் ரேஸ் நச்சுற அளவுக்கு இடம் இருக்குதா? ரொம்ப பண்ணாதா பாப்பலாம். கலாய்க்கிறியா? ஐயோ நானா? இல்லை ஜோங்க, நான் கலாய்க்கலாம். நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். அங்கே பாரு, ஆடு மேயுது மாடு மேயுது, ஊட்ட கொடுக்கால நிறையா பாடி கார்ட்ஸ் வேறு அதை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கலாய்க்காத, அது டாக். ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். வாடா போல். ஏண்டா இவ்வளோ பணம் வச்சுருக்க நீ? எனக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்தியா? உனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? இவ்வளோ பணம் வச்சுருக்குற ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டேன்றா, சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேன்றா. எதா இருந்தாலும் அப்படியே என்ன வாங்கி தர சொல்கிற. ஏன் நீ செலவு பண்ண எனக்கு குறைஞ்சா போவா? எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன்றா. எதுக்கு உனக்கு வாங்கி தரணும்? அதெல்லாம் வாங்கி தர முடியாது. எதுக்கு வாங்கி தரணுமா? யாழ் எனக்காண்டி கிஃப்ட் பண்ணியிருக்கா, ஒரு காரு, ஒரு பைக்கு, அந்த மாதிரி சொல்லி பெருமைப்பட்டுக்க வேணாம். அது 1 day 2 day கெத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வண்டி என்ன ரூம்குள்ளே வச்சு போட்டு போகிறா, இல்லை அது பக்கத்தில் உட்காந்து நீ படுக்க போறியா? அவ்வளோதானே. அது பழசாச்சுன்னா அதை தூக்கி போட்டு வேறு எதை வாங்க தானே போகிற. அப்புறம் எதுக்கானே உனக்கு நான் அதை வாங்கி தரணும்? இதுக்கு எனக்கு நீ வாங்கி தர மாட்டேன்னு முன்னாடியே சொன்னல, அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியாக இருந்திருக்கணும். உங்ககிட்ட கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? பிளட்டி சைக்கோ, கொடுக்க மாட்டேன்றதுக்கு எவ்வளோ பேச்சு. இவனெல்லாம் எல்லாரும் அவங்க காலேஜில் திட்டு தப்பே இல்லை. எப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறான் பாரு. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். டே பொறுக்கி எங்கடா கூட்டு போகிறா? இரு சொல்கிறேன், வா. உனக்கு பிடிச்ச ஒன்று காட்டுறேன். எனக்கு பிடிச்சதை காட்ட போறியா? என்னத்தை காட்ட போகிற? அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம். அதை நான் என்கிட்ட தரவா போகிறேன்? அது சுத்தமாக நீ தரவே மாட்டேன். நீ சரியான கொஞ்சம் பேசினாரி. விட்ற கை விட்ற. ஐயா சார் இங்கே பாருங்கள், என்னை பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சரி அவங்க தான் அப்படியே கத்திட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கிறவங்க யாருமே அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் பெருசாலாம் கண்டுக்கல. அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே 2 பேருமே ஜங்குகோட ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. இது எதுக்குடா எனக்கு படிக்கணும்? நீ என்ன அங்கேயா இருக்கா? இல்லை அப்புறம் எதுக்கானே நான் இதை பிடிச்ச இடம்னு சொல்ல போகிறேன். ஏண்டா நான் பேசுகிற எதையுமே ஒழுங்காக காது கொடுத்து கவனிக்கவே மாட்டியா? என்ன உனக்கு ஒன்று சொல்கிறதுக்குல, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரர் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல அப்படியே அவனை முன்னாடி நிப்பாட்டுறான். என்னடா
இவ்வளோ பெரிய மிரரா? செவத்துலேயே பதுக்கி வச்சிருக்கீங்க மிரரா? ஏண்டா இதெல்லாம் என்ன தங்கத்தில் செஞ்சதா? ம் ஆமாம். அடேங்கப்பா, எப்படிலாம் இருக்கு. வீட்டுக்கு தூக்கிட்டு போய்ட்டுமா? உண்மையிலே பார்க்க நல்லா இருக்கு. பைத்தியம். டியோங் அப்படி பார்த்து சிரிக்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணிவிட்டு அவனை அப்படியே அந்த மிரர் மூலியமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ டியோங் அப்படியே அமைதியாயிடுறான் ஒரு செகண்டு. நல்லா கலகலகலன்னு ஜாலியாக பேசிகிட்டு இருந்த பையன். ஸோ இப்போ அப்படியே அங்கே ஜங்குக்கை பார்க்குறப்போ அவனும் அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். ஏன் ஜங்குக், உனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கும்? உங்கள் அப்பா கூடலாம் இங்கே தானே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருப்பா. ம் ஆமாம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போ அவர் இல்லைன்னு நினைக்கிறப்போ எனக்கு என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான் இருக்கா? உண்மையை சொல்லணும்னா எனக்கே தெரியல அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு. பட் நான் அவங்க கூட நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என் கூட கடைசி வரையும் இருப்பியாடா? ஏன் இப்படி கேட்குறா? அவங்க கூட நான் இல்லாமல் வேறு எங்கே போக போகிறேன் நான்? என் ஜங்குக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுற்றி இருக்கிறவங்க நீ ரொம்ப சைக்கோத்தனமாக நடந்துக்கிற, கோவப்படுற, எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறப்போலாம் எனக்கு அது அவ்வளோ பெருசாகவே தோணலை. ஏன்னா எனக்கு நீ நார்மலாக தெரிஞ்ச, கோவப்படுற, சண்டை போடுற, இந்த உலகத்தில் யார் இதை பண்ணாமல் இருக்காங்க? ஏன் நான் கூட தான் உன் கூட சண்டை போட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் தான். எதுக்காண்டி உன்னை எல்லாரும் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்கன்னு தெரில. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், எப்போவுமே போக மாட்டேன். எந்த நிமிஷத்துலையும் போகவே மாட்டேன். செத்தாதான் போவேன், அதுவும் உனக்கு முன்னாடி நான் தான் சாகணும். அப்புறம் எனக்கு முன்னாடி நீ செத்துட்டேன்னா நீ இல்லாத வருத்தமே என்னை பிடிச்சி சாவடிச்சிடும். என்னால் முடியாது. சரி, இப்போ செத்தா ஒன்றாவே சாகலாம். இது நல்ல ஐடியா தான். ஆமாம், அங்கே போய் நான் தனியாக இருக்கணும்ல. சரி, 2 பேருமே சேர்ந்தே உண்மையிலே நீ எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா? ஏன் சொல்கிற? நீயும் கண்ணாடியில் முகத்தை பாரு, எவ்வளோ நல்லா இருக்க. ஆமாம் ஜங்குக், நீ ரொம்ப நல்லா இருக்கு. நீ கிடைக்கிறதுக்கு நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னை கேரிங்காக பார்த்துக்கிற ஒரே பர்சன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம சந்தோஷமாக இருக்கு. டீ, அது என்னடா அவன் பக்கத்தில் ஹெட்ஃபோன்ஸ், அதை ஏன் நீ தனியாக அப்படி ஒதுக்கி வச்சிருக்கா? அதுக்குள்ள என்ன விட்டு படம் இருக்கா? எதுக்காண்டி அதான் நீ கேட்டிருக்கா? என்ன இருக்கு அதுக்குள்ள? உனக்கு அது கேட்கணும்னா சொல்ல, போட்டு விட்றேன். அதுக்காண்டி எதுக்குடா இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா? பைத்தியம். அதை ஏன் நீ அங்கே வச்சிருக்க? அது ஏன்னா எனக்கு மிரர் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பேன். இட்ஸ் லைக் அ குட் அண்ட் வார்ம் ஃபீலிங். அது சரி, அப்படி என்ன இருக்கும்? நீ கேட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அதில் ஒரு சாங் ப்ளே பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நம்ம டியோங்கோடைய காதில் அப்படியே வைக்கிறான். ஸோ ரொம்ப ஒரு மைல்டான சாங்காக இருக்கு. நம்ம டியோங்கும் அந்த சாங் அப்படியே கேட்டுக்கிட்டே ஜங்குக் மேலே அப்படியே சாயிறான். ஏய் ஜங்குக், சீரியஸாகவே இது நல்லா இருக்கா? எனக்கு தெரியும். உனக்கு இப்படி வியாடான டேஸ்ட் இருக்குமா என்ன? அது சரி. ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்போ அப்படி டியோங்கோடைய கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அதிசயமாக இருக்கு. எப்போவும் ஸ்டார்ட் லிப்ஸில் இருக்கும், எப்போ வேணா கன்னத்தில். அதெல்லாம் அப்படி தான். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டு மை சைக்கோ புருஷா. இதைத்தான் நான் கேட்டேன். அது இப்போ வருது. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன்னா
கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா? பண்ணிக்கலாம்டா, பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே டோரை திறந்துட்டு ஜங்குக்கோட தம்பி தான் வரான். அண்ணா நீ வந்துட்டியா? ஸோ அவங்க அப்படி ஹெட்ஃபோனை கழட்டிட்டு அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு அவன் அப்படியே டர்ன் பண்ணி நிற்கிறான். இதா என்னோட தம்பி. என்ன வந்தோடனே அங்கே பார்ட்டியில் என்ஜாய் பண்ணாமா 2 பேரும் தனியாக என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காண்டி என் ரூமில் கதவு தட்டாமல் உள்ளே வந்தேன். சரி மன்னிச்சிரு. நான் இப்போது கீழே அம்மா கூப்பிட்றாங்க. அம்மான்னு சொன்ன வாய் பொழந்துறான் எனக்கு ஒன்றும் அவங்க அம்மாலாம் கிடையாது. அவங்க அப்படியே ஜங்க கூட கையை பிடிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். சரி நாங்கள் வரோம். ஸோ டேங் தான் அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்டு கீழே போகிறான். ஸோ அங்கே அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க ஸ்டெப்ஸ்லேருந்து வரப்போ. ஸோ அவங்க அம்மா அப்படியே ஜங்குக்கு பார்த்து நக்கலாக சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஜங்குக்கோட அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து அப்படி இன்னும் பக்கத்தில் தான் நிற்பார். இப்போ எதுக்காண்டி இவனை கூப்பிட்டா? ஏன் கூப்பிட்டா? ஏன்னா அவனால் எனக்கு நிறைய யூஸ் இருக்குது. அவங்க அப்பா பாதி இதை இவன் பேருக்கு தான் எழுதி வச்சுருக்கான். இவனால் என்னால் பாதியிலலாம் கழட்டி விட முடியாது. வேணும், கடைசி வரையும் வேணும். அதனால் மட்டும்தான் இவன் இருக்கான் என் கூட. சரியான வேஸ்ட் ஃபுல்லாக. இவனெல்லாம் எதுக்கு தான் நான் பிள்ளைன்னு பெத்தேனோ. வா வா ஜங்குக், ஆளே பார்க்க முடியல. இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? உங்களை பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அது எனக்கு எப்பவும் வந்ததில்லை. இந்த பார்ட்டிக்கு உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? உன் தம்பி காலேஜ் படிச்சுக்கிட்டே இங்கே பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கான். ஆனால் நீ இன்னமும் எதுவும் பண்ணாமல் லவ் பண்ணிட்டு வெட்டியாக ஊர் சுற்றிட்டுருக்க. அதுவும் இந்த கிறுக்குத்தனமான பையன் கூட சேர்ந்துக்கிட்டேன். அவங்க பற்றி எதுவும் பேச வேணாம், அமைதியாக இருங்க. ஏய் ஜங்குக் விடா, அவங்க இப்படி தான் கோத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி அமைதியாயிரு. எல்லாரும் கவனிங்க. என் புருஷன் இந்த பையனை என்கிட்ட கொடுத்துட்டு அவன் போயிட்டான். இவனால் யூஸ் இருக்குன்னு நினச்சா ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. அடி முட்டாளாக இருக்கான். எப்படி யாரை யூஸ் பண்ணணுன்னு கூட தெரியல. இந்த மாதிரி முட்டாளெல்லாம் என் வீட்டில் இருக்கிறதுக்கு என் சமத்து 2வது பையன் அழகா நான் சொல்கிறத கேட்டுட்டு இப்போ ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக கூட வளர்ந்துருக்கான். போதும் புகழாதீங்க, அமைதியாடுறா. ஆனால் இவன் ஸோ அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகி பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட ஃபேமிலி விஷயத்தில் நான் தலையிடக்கூடாது தான். ஆனால் நீங்கள் என்னோட ஜங்குக்க இப்படி எல்லாத்த முன்னாடி நீங்கள் கேவலமாக பேசுகிறதா என்னால் ஏற்றுக்க முடியாது. உங்கள் பேச்சுக்கோ நான் மரியாதை கொடுத்து தான் உங்கள் பையனை நான் இங்கே கூட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னோட ஜங்குக்க எல்லாத்த முன்னாடி அசிங்கப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அவனை இங்கே கூட்டு வந்திருக்க மாட்டேன். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஏய், நீயே அவனுக்கு காசு காண்டி தானே அவன் பின்னாடி சுற்றிட்டுருக்கா? எனக்கு அவங்க இவ்வளோ பெரிய பணக்காரவங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட ஒரு தாட்டி கூட இந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. ஏன் ஜங்கு, அவன் காசு இல்லைனாலும் இருந்தாலும் அவன் என்னோட தான். அதுக்காண்டி நான் நீங்கள் சொல்கிறீங்கன்றனாலையும் என்னால் அவனை விட்டு கொடுத்துட்டோம் இருக்க முடியாது. நீலாம் ஒரு லோ கிளாஸ். உனக்கு என் பையன் கேட்குதா? என்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது. நீங்கள் கல்யாணம் பண்ணணுன்னாலும் அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன். நீங்கள் 2 பேரும் சேர்றதுக்கு விடவும் மாட்டேன். நான் அட்டியோட கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஸோ ஜங்குக்கு அங்கே செம்ம வெறியாகுது. வேகமாக போய் அவனோட தம்பியை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே செம்ம குத்த அவங்க அம்மா முடியே குத்துன்னு குத்திட்டு இருக்கான். ஏய் ஜங்கு, அது என்னோட பையன், அவன் மேலே எது கை வைக்கிற? ஓ பையனா? நான் பெத்துட்டே உட்காந்து உனக்கு பொருதுவா மரியாதை கொடுக்கலான்னு நினச்சா அந்த மரியாதையை நீ கெடுக்கிற. ஏய், எதுக்காண்டி நீ என்கிட்ட இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆஃப்டர் ஆல்
எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால என்னை வச்சிட்ருக்க. உனக்கு நான் சைன் பண்ணி கொடுத்துருந்தா என்னை நீ குப்பையில் தூக்கி போட்டிருப்பேன். உனக்கு ஒன்று தெரியுமா, அது எப்போவோ சைன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ சொல்கிறேன், அந்த டாக்குமெண்ட் இன்னும் உங்ககிட்ட வரல. அதை கிழிச்சு போட்டு பொண்ணை நான் நட்டுத்தரவில் நிப்பாட்டுறேன். நீ உன் புள்ள உன் புருஷன் எல்லாம் எல்லாம் நடுத்தரவில் நிற்பீங்க. இங்கே ஒருத்தர் டேலண்ட்டை காட்டாமல் இருக்கானா அவனுக்கு காட்ட தெரியாமல். இப்போதைக்கு அது வேணாம், அனுபவிச்சது போதும்னு அர்த்தம். திரும்ப காட்டணும்னா சத்தியமாக காட்டுறேன், அது உன் விருப்பம். ஏன்ட்டு அவங்க என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சா அவனை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? ஏன் அப்பனை நீ யூஸ் பண்ண, அவன் உன் மேலே ஓவரால் லவ் வச்சு எல்லாத்தையும் இப்படி பண்ணி அவனை கொன்னது நீ. ஆனால் இப்படி ஏன்ட்டு அவங்க நீ சீப்பாக பேசுகிற அளவுக்கு வர பொண்ணை அடிக்க முடியல, அமைதியாக விடுறேன். அதனால தான் நான் இவனை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான். ஏய் போத நிறுத்துடா. உங்கள் அப்பனுக்கு பிறந்தவனே நீ கிடையாது, பெருசாக பேசாத. அப்பன் எப்போவோ செத்துட்டான், ஆனால் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறவன் உன் அப்பனே கிடையாது, சும்மா ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ ஜங்குக்கு இன்னும் கோவம் தான் வருது. அவங்க அம்மாவை அடிக்கலான்னு போகிறப்போ டேங் தான் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். இல்லை வேணாம் வேணாம் டேங், இதுக்கு மேலே எதுவும் இங்கே பேச வேணாம். இவங்க கிட்ட பேசி எல்லாமே வேஸ்ட்டு. நீ சொன்னதை நம்ம பண்ணலாம், ஆனால் இப்போ எதுவுமே பண்ண வேணாம். வா நம்ம போகலாம். டேங், இவ உயிரோடு இருக்கிறதே தப்பு, இவ இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது. இவளை இனிமேல் நான் பார்க்கக்கூடாது, என்னை விட்டுரு. இல்லை டேங், வேணாம் வேணாம் விட்டுரு. நம்ம இங்கேருந்து போகலாம் டேங், வா ப்ளீஸ் டேங் வா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே ஒரு கோத்தில் இருக்கான். அவங்க அம்மாவும் அப்படியே டெகர் ஏற்றுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க டேங் தான் ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படியே தருன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே கையை தட்டி விட்டுட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அவங்க டேங்குமே வேமா அவனும் ஸ்டெப்ஸில் ஏறி வேமா ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்கான். ஸோ டேங் அப்படியே பின்னாடியே வந்து நிற்கிறான். என்னாச்சு ஜங்குக்கு, எதுக்காண்டி இப்போ இங்கே வந்திருக்கா? இங்கிருந்த கிளம்ப. என்ன சொல்கிறா? கண்ணு முன்னாடி நிற்காதா, இனிமேல் கூட இருக்காதா, இங்கேருந்து போயிடு. ஜங்குக்கு, உண்மையிலே நான் இந்த இடத்த விட்டு போகணுமா? உனக்கு இப்போ அதான் விருப்பமா? எனக்கு அதான் வேணும், இங்கேருந்து போயிடு. நம்மகிட்ட அவங்க அப்படி அங்கே மூவ் பண்ணி கதவு வரையும் போயிட்டு இப்போ அப்படியே டேர்ன் பண்ணுறான். ஷெலா, என்னால் முடியாது, என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது. எதனால் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே ஜங்குக்கு வந்து டேர்ன் பண்ணியிருப்பான். அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஏன்னா நீ ரொம்ப இப்போ தனியாக இருக்க. நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்குறப்போ நீ அதில் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பேன்னு தெரியுது. நான் எப்பவும் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப கஷ்டப்படுற, கோவப்படுற. நீ என் மேலே எவ்வளோ சண்டை போட்டு என்னை அடித்து வெளியே துரத்தினாலும் பரவாயில்ல. இப்போ நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு இப்போ உன் கூட மட்டும்தான் இருக்கணும். ஐம் சாரி ஜங்குக்கு, என்னால் உன்னை விட்டு போக முடியாது. அவங்க வந்து அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். இது என்னால் எப்படிடா ஏற்றுக்க முடியும்? அப்பான்னு இவ்வளோ நாள் பழகினவர் என்னோட அப்பா இல்லையா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? எந்த உறவில் நான் இங்கிட்டு வரேன்? ஆனால் அவர் அவனை சொந்த பையனாக தான் நினச்சி வாழ்ந்துருக்கார். உன்னையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இது எல்லாத்தையும் உன் பேரில் எழுதி வச்சுருக்காங்க. இதை நினச்சி ஃபீல் பண்ணாதடா ப்ளீஸ் ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்மையாக அழுதுகிட்டே இருக்கான். அவங்க அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே 1 இயர் கழித்து பார்த்தா ஸோ ஜங்குக்கு சொன்ன மாதிரியே மொத்த பிஸ்னஸையும் அப்படியே டேக் ஓவர் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் ஒரு காசு சல்லி பைசா இல்லை, மொத்தத்தையும் அப்படியே இழுத்து தெருவில் விட்ட மாதிரி உட்கார வச்சிட்டான். அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் அப்படியே பயம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருப்பா, நானோட அம்மா இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த நாடகத்தெல்லாம்
என்கிட்ட வந்து காட்டாதா. இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாது. உன்னை உயிரோடு விடுறேன்னு சந்தோஷப்பட்டுக்க. ஒழுங்கு மரியாதை அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடான். ஸோ எப்போ அப்படியே அங்கே ஜங்கப் தான் அவங்க பக்கத்துக்கான இந்த கேபின்குள்ளே போகிறான். என்னப்பா உங்கள் அம்மா கிட்ட நல்லா வீரவசனெல்லாம் பேசிட்டு வந்துட்டியா? நீ நினச்சதை நடத்திட்டா. அப்போ நான் நினச்சதா என்ன என்ன வேணும் உனக்கு? ஏண்டா இவ்வளோ பணமும் இன்னமும் உன் கையில் தான் இருக்குது. எனக்காண்டி என்னடா வாங்கி கொடுத்தா? ஒரு காரு, ஒரு பைக்கு, இல்லைன்னா ஒரு ஜீப்பு, அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருப்பியா? நீ வாட்டுக்கா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா? அதெல்லாம் ஒன்றில் வாங்கி கொடுக்க முடியாது. எப்போ கையில் காசு இருந்தால் கூட வாடா. அப்போ கையில் காசு இல்லை, ஆனால் இப்போ தான் இருக்குது. இப்போ ஏன் வாங்கி தர மாட்டேன்ற? உனக்கு வேணா நான் குழந்தை கொடுக்குறேன், அதை வச்சு நல்லா ஜாலியாடுறா. அது மேலேயாடா நான் போய் ரைடு போக முடியும்? சச்ச முட்டாளாக இருக்கானே, எனக்கு நான் மட்டும் நீ ஏன் இப்படி இருக்க ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக வெறியாயிட்ருக்கான். ஸோ அங்கே நம்ம ஜங்கோக் தான் பார்த்து சரியாக சிரின்னு சிரிச்சிட்ருக்கான். சரி ஓகேடா, இதோட ஹாப்பி என்டிங் தான். அண்ட் எப்படியோ கொண்டு போய் நினச்சி எப்படியோ முடிச்சிட்டேன். பட் ஆனால் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் கேட்டு நல்லபடியாக முடிச்சதுக்கு. சீக்கிரமாக எல்லா எபிசோட்ஸையும் போடுறேன்டா. ஓகே பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.